எக்ஸாம்பிள் நான் பாரு. என்ன பண்ணேன், லெஃப்ட் வேற ரைட் வேற வாசிட்டேன். அப்போ ரெண்டுமே ஒரே டைமிங்கில் ஒர்க் பண்ணாதான் பிரெயினுக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் மூளைக்கு நம்ம மூளை வளர்த்துங்கன்னா தான் உங்களுக்கு வேறு வளர்த்து. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எல்லாமே காணுங்க. அது அப்படியே இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த டபுள் ஃபிங்கர் நீங்கள் இப்போ சி டு சி வச்சா என்ன ஸ்கேல்? சி மேஜர். சி சார் டு சி சார் வச்சா சி சார் மேஜர். டி டு டி வச்சா டி மேஜர். இ டி இ மேஜர், எஃப் டு எஃப் மேஜர், டி டு ஜி மேஜர், ஏ டு ஏ மேஜர், டி டு பி மேஜர். தான் படம். அவ்வளோதான். ரஹ்மான் சார்ட்ட கொண்டு தான் படம். நோட்ஸ் தான். ஓகேயா? புரிஞ்சாமா? 12 மேஜர் ஸ்கேல் இருக்குது, 12 மைனர் ஸ்கேல் இருக்குது. ஃபஸ்ட்டு மேஜர் அண்ட் மைனர், ஹார்மோனிக் மைனர், மெலோடிக் மைனர், எக்ஸெட்ரா ராகம். இதெல்லாம் பண்ணால் சவுண்ட் அப்சர்வேஷன் இருக்கும், ஐடியா இருக்கும். சீக்வன்ஸ் எல்லாருமா பண்ணி போகிறது வரைக்கும் கிடைக்கும். அதுதான். மற்றபடி கார்ட்ஸ்னால் எக்ஸாம்பிள் கார்டு நான் போட்டு காட்டுறேன். ஒரே பாட்டு கார்ட்ஸ் 4-5 கார்டு வைக்கிறேன். அது முக்கியமான விஷயம். அது நீங்கள் பழகும். அது லெஃப்ட் ரைட் யூஸ் ஆகும். புரியுதா? லெசன் போகிறேன். 2 கையுமே ஒரே இடத்துல வச்சுருக்கேன். எங்கே வச்சுருக்கேன்? டியில் வச்சுக்கணும், சியில் வச்சுக்கணும். கண்ணு பார்க்கணும், கை செய்யணும். நான் 10 வாட்டி வாசிக்கிறது அப்படியே கேட்பேன். சி இந்த ஸ்கேலுக்கு வந்து சி மேஜர் கான்ட்ரிபியூஷன் பேர். சி ரைட்ல டி, லெஃப்ட்ல பி.